ப்ரொஃபஸர் நமக்கு விளக்கினார். இவர் நம்பெருமான் என்று அழைக்கப்படுகிறார். உற்சவமூர்த்தி வழிபாடு நடக்கிறது. பிரதமருக்கு சடாரி மற்றும் தீர்த்தம் வழங்கப்பட பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீரங்கம் திருக்கோவிலில் நடத்தக்கூடிய பிரார்த்தனையுடைய முக்கிய காட்சிகளை தந்தி டிவியில் முதற்காட்சிகளாக பார்க்கின்றீர்கள் நேர்களே. ப்ரொஃபஸர், பிரதமர் வணங்குவது தான் உற்சவமூர்த்தி இல்லையா? நம்பெருமாள் என்று அழைக்கப்படக்கூடிய உற்சவமூர்த்தி இல்லையா? நீங்கள் விஷுவல்ஸ் பார்க்குறீங்களா ப்ரொஃபஸர் வெங்கடகிருஷ்ணன்? பார்க்குறோம். நம்பெருமாள் உற்சவர் தான் அவர். இப்போ பங்குனி உத்தரம் இந்த உற்சவம், அதாவது இப்பொழுது தை பிரம்மோற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே பெருமாள் புறப்பாட்டிற்காக அந்த உற்சவத்திற்காக பல்லக்கிலே எழுந்தருளியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது அந்த உற்சவ காலங்கள், அதனால் வெளியில் இருக்கிறார் உற்சவர். இவர்தான் மிக முக்கியமான சரித்திர குறிப்புகளிலே இடம்பெற்றிருக்கின்ற உற்சவர். இவர் ஒரு காலத்திலே பகைவர்களுடைய ஒரு படையெடுப்பு காரணமாக இந்த உற்சவரை ஏதாவது செய்துவிடப் போகிறார்களே என்று பிளலோகாச்சாரியர் என்கிற ஆச்சாரியர் அப்பொழுது எழுந்தருளியிருந்தார். அவர் இந்த பெருமாளை எழுந்தருள பண்ணி கொண்டு போய்விட்டார் வெளியிலே. அதற்கு பிறகு மறுபடியும் அந்த பெருமாள் இந்த பகைவர்களுடைய அந்த தொல்லையெல்லாம் தீர்ந்து மறுபடியும் திருவரங்கத்துக்கு வருவதற்கு 48 வருடங்கள் ஆகியிருக்கின்றன. 48 வருடங்கள் இந்த பெருமாள் இந்த கோவிலிலேயே இருக்க முடியாத நிலை ஏற்பட்டு கோவிலே பாழ்பட்டிருந்தது. இதெல்லாம் 14ஆவது நூற்றாண்டிலே 15ஆவது நூற்றாண்டிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. 1323 முதல் 1371 வரை இந்த உற்சவர் இங்கே இருக்க முடியாத நிலை ஏற்பட்டு பகைவர்களுடைய தொல்லைகள் மிக அதிகமாக இருந்தது. அதற்கு பிறகு மறுபடியும் இங்கே புனர்பிரதிஷ்டை செய்யப்பட்டு இங்கே பெருமாள் எழுந்தருளியிருக்கிறார். இவருக்குத்தான் நம்பெருமாள் என்ற ஒரு பெயர் ஏற்பட்டிருக்கிறது. அது கூட கதை சொல்லுவார்கள். இங்கே இருக்க பெருமாள் நம்பெருமாள், நம்முடைய பெருமாள் யார் என்று தெரியாமல் தவித்த பொழுது இந்த பெருமாளுடைய இவர்தான் நம்முடைய பெருமாள் என்று அடையாளம் காட்டினவர் ஒரு சலவை தொழிலாளி. அதாவது பெருமாளுடைய வஸ்திரத்தை, அதாவது துணியை தினந்தோறும் தோய்த்து அதை தருகின்ற சலவை தொழிலாளி ஒருவர் இந்த பெருமாளுடைய திருமேனியினுடைய அந்த வாசத்தை உணர்ந்து இவர்தான் நம்முடைய பெருமாள் என்று அடையாளம் காட்டினாராம். அதனால் இவருக்கு நம்பெருமாள் என்று பெயர் ஏற்பட்டது என்று கூட ஒரு வரலாறு சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட உற்சவர் நம்பெருமாள். அவரைத்தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இப்பொழுது தரிசித்து ஆசி பெற்றார் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த காட்சிகளை பார்க்கின்றோம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆசி வழங்கிய யானை ஆண்டாள் இல்லையா? என்னுடைய புரிதல் சரியா தவறா திருத்துங்க. ஆமாம், சரியானது ஆண்டாள். அந்த யானை தான் பிரதான யானை. கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளாக சேவையில் இருக்கக்கூடிய யானை. இந்த யானைக்கு கிட்டத்தட்ட ஒரு 44 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு சடாரி சாற்றப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழிபாடு நடத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். முன்னதாக கருடாழ்வார் சன்னதியில் அவர் வணங்கக்கூடிய காட்சிகள் நம்ம ஏற்கனவே நிறைய முறை பதிவு செய்தது போல இந்த ஸ்ரீரங்கநாதர் தான் ராமருடைய குலதெய்வம் என்று கருதப்படுகிறார். அங்கே மகாபாரத காட்சிகளையும் பார்க்கின்றோம். ப்ரொஃபஸர், ராமாயணத்தில் எப்படி இந்த திருக்கோவில் இடம்பெற்றிருக்கோ மகாபாரதத்திலையும் கூட இந்த திருக்கோவில் சொல்லப்படுவதாக எனக்கு புரிதல். அர்ஜுனர் இங்க வழிபட்டார் என்றெல்லாம் கருதப்படுகிறது. அப்படியா? அதாவது அர்ஜுனன் தென்னாட்டு யாத்திரை வந்ததாக ராஜசூய யாகம் செய்த பொழுது அர்ஜுனன் பல தேசத்து அரசர்களை வெற்றி கொள்வதற்காக பல தேசங்களுக்கெல்லாம் விஜயம் செய்கிறான். அப்பொழுது தென்னாட்டிற்கு வந்ததாகவும் இந்த திருவரங்கத்திலே வந்து பெருமாளை வழிபட்டதாகவும் கூட சொல்லப்படுகிறது. மகாபாரதம் இது மிகவும் தொன்மையான கோவில். இது நாம் இன்னும் பழந்தமிழ் இலக்கியங்களிலே பார்ப்போமானால் அகநானூற்றிலே சிலப்பதிகாரத்திலே எல்லாம் கூட இந்த திருக்கோவிலுடைய பெருமையானது சொல்லப்பட்டிருக்கிறது. அகநானூற்றிலே ஒரு மிக அற்புதமான ஒரு உதாரணத்தின் மூலமாக இந்த கோவிலுடைய பெருமை சொல்லப்படுகிறது. அதாவது அகநானூறு என்பது ஒரு நாயகன் நாயகி, அதாவது தலைவன் தலைவி, அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரிமாற்றங்களைத்தானே தெரிவிக்கிறது. நாயகனோடு கலந்தாள் நாயகி. அதற்கு பிறகு நாயகன் வெளியூர் சென்று விடுகிறான், பொருள் தேடுவதற்காக சென்று விடுகிறான். அப்பொழுது அந்த நாயகியானவள் சற்று சோபை இழந்து அந்த தன்னுடைய இதெல்லாம் இழந்து காணப்படுகிறாள், மிகவும் சாமானியமாக காணப்படுகிறாள். அதை விவரிக்கின்ற பொழுது அந்த அகநானூற்றிலே
புலவர் அவர் தெரிவிக்கிறார். அவர் பேர் உறையூர் முதுகூத்தனார் என்பது அந்த புலவருடைய பெயராக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புலவர் என்ன சொல்லுகிறார் என்றால், திருவரங்கம் பெரிய கோவிலிலே பங்குனி உத்தர பெருநாள் என்கிற உற்சவம், பெரிய திருநாள் உற்சவம் நடைபெற்று முடிந்த பிற்பாடு அந்த காவிரியின் இருபுறமும் எப்படி களையிழந்து காணப்படுமோ அதுபோல இப்பொழுது நாயகி களையிழந்து காணப்படுகிறாள் என்று உதாரணம் சொல்லுகிறார். நாயகனை பிரிந்த நாயகி களையிழந்து காணப்படுவது எப்படி இருக்கிறது என்றால், உற்சவம் முடிந்த பிற்பாடு திருவரங்கம் பெரிய கோவில் எப்படி களையிழந்து காணப்படுகிறதோ அதுபோல என்று ஒரு உதாரணம் சொல்லுகிறார். ரைட். இது அகநானூற்றிலே இருக்கக்கூடிய ஒரு பாடல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.